ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெகட்ரான் டெக்னாலஜி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தாங்க. இந்த கம்பெனியில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. வாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். இந்த இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன டிசிக்னேஷனில் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ளஸ் இன்ஜினியர் அப்படின்ற இந்த ரெண்டு கேட்டகரியில் தாங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி ப்ளஸ் பிஏ முடிச்சிருந்தாலுமே சரி, ரெண்டு பேருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் இஎம்எஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் 1 to 5 years கம்பல்சரி இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நீங்கள் மற்ற ஃபீல்டில் இருந்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நாலேஜ் இன் லைன்ஸ் லே அவுட் மேக்கிங் அண்ட் லைன் இன்ஸ்டாலேஷன் கேட் 2D அண்ட் 3D லே அவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கடுத்து எஸ்ஓபி நாலேஜ், டிடிஎம் கால்குலேஷன், சைக்கிள் டைம் ரிடக்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ், காஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல். சரிங்களா? அதுக்கடுத்து கிரியேட் அண்ட் மெயின்டைன் ரெக்யூர்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வாக்கின் இன்டர்வியூ டேட் என்றைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 18/6/2024. டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீ முடிஞ்ச வரைக்கும் பிஃபோராக இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட் நம்பர் 8 ஃபேஸ் பி, மகேந்திரா வேர்ல்டு சிட்டி, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தாங்க. சரிங்களா? மகேந்திரா வேர்ல்டு சிட்டி தான் கம்பெனி அமைஞ்சிருக்கு. முடிஞ்ச வரைக்குமே இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தெரிய வரும். சரிங்களா? அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்டேட்டில் இருக்க ரெஸ்யூம் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே மறக்காமல் ஒரு செட்டு ஜெராக்ஸ், ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து அடுத்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மதர்சன் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. மேல் அதாவது ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஃபீமேல் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேல் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் டேக் ஹோம் சேலரி எவ்வளோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க மந்த்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,500 டேக் ஹோம் சேலரியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேரிட் அன்மேரிட் ரெண்டு பேருமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கம்பெனியில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஎஸ்ஐ, பிஎஃப், கேன்டீன் ஸ்பெஷலிட்டி இருக்குது. ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது. போனஸ், ஓடி ப்ளஸ் சண்டே ஹாலிடே அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு கம்பெனியில் ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கேபும் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஓவர் டைமும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காலையில் 10 மணிக்கு மேலே கால் பண்ணி எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாச்சும் வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு 1 by 1 வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.